We are live. Good evening to one and all. Thank you for joining with us. On behalf of Nash 24/7, I welcome you all in today's live Facebook program on fatty liver, a multi-system complication. I would like to introduce you all our speaker for the day, Dr. P. Sivaramakrishnan. Sir is a hepatologist. Sir has done his MBBS, DNB in General Medicine, MNAMS, DM in Hepatology. He is a specialist in liver, biliary system, and jaundice, and currently a medical officer at Government General Hospital, Pondicherry. Sir has numerous publications and research papers on his name. And on this note, I would like to hand over the session to Dr. Sivaramakrishnan. Thank you. Thank you for a wonderful inviting me. Today, we are going to discuss about fatty liver. What is fatty liver? When a person's liver is filled up with fat, when it is more than 10% of his liver is filled up with fat, it is called as fatty liver. Before going into the fatty liver, I want to discuss something about the liver and its basic physiology. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது fatty liver, கொழுப்பு நிறைந்த கல்லீரலை பத்தி. Liver is situated in the right upper abdomen and liver performs more than 100 different functions in the human body. ஏன் இன்னைக்கு நம்ம மெயினா fatty liver பத்தி பார்க்க போறோம்னா, more than 40 million people in India are affected by fatty liver. So the fatty liver, அது கொழுப்பு நிறைந்த கல்லீரல், இதுதான் இன்னைக்கு லிவர் பாதிப்புலே மோசமான அதிகமான பாதிப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஃபேட்டி லிவர் பத்தி பார்க்க போறோம். மோஸ்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஸ்கேன் பண்ணோம்னா அவங்களுக்கு ஸ்கேன்ல ஃபேட்டி லிவர்னு வரும். இதை என்ன பண்றது அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் இல்ல ஒரு 7 வருஷம் கழிச்சு லிவர் மிக மோசமான பாதிப்புகளை சந்திக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு we should know about fatty liver and we have to treat it. இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஜஸ் ஆஃப் லிவர் இன்ஜுரியை சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். There are 4 stages of liver injuries. First is fatty liver, then it's steatohepatitis, third will be the cirrhosis, and fourth will be hepatocellular carcinoma. அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ், அதாவது நான் சொன்ன ஃபேட்டி லிவர், ஸ்டியட்டோஹெப்படைட்டிஸ், இது 2 தான் ரிவர்சிபிள். லாஸ்ட் 2 ஸ்டேஜ், அதாவது சிரோசிஸ் அண்ட் ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா, இது இர்ரிவர்சிபிள். ஸோ ஃபேட்டி லிவர் இஸ் தி golden point at which a person should concentrate and try to make his liver to normalcy. So அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்லேயே நம்ம உரிய மருத்துவரை சந்திச்சு அதுக்கான வைத்தியத்தை நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லிவரை நார்மல் ஆக்கிடலாம். கண்டுக்காம ஃபேட்டி லிவரை அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு லிவர் மிக மோசமான விளைவுகளை சந்திக்கும். அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஃபேட்டி லிவரை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவர்னா என்ன? வாட் இஸ் ஃபேட்டி லிவர்? ஒரு லிவர் அதனுடைய வெயிட்டை விட 10% கொழுப்பு அதிகம் சேர்த்துக்குச்சுன்னா, ஃபேட் அதிகம் சேர்த்துக்குச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபேட்டி லிவர். ஸோ அப்போ அந்த ஃபேட்டி லிவர் அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த லிவருடைய ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம். லிவர் நூற்றுக்கணக்கான வேலைகளை செய்யுது. என்னென்ன வேலை செய்யுது? மெட்டபாலிசம், அதாவது செரிமானம், ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபேட். லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, லிவர் தான் ஸ்டோர் பண்ணுது, அண்ட் டீடாக்சிஃபிகேஷன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வேலைகளை லிவர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா இந்த எல்லா வேலைகளுமே குறைஞ்சு போயிடும். ஸோ அந்த ஃபேட்டி லிவரை நம்ம நார்மல் ஆக்கணும். அது நம்மளுடைய முக்கியமான கடமை. இந்தியாவில் 30 to 40% people are affected by fatty liver. ஏன்னா இந்தியா தான் டயாபெட்டிக் கேபிட்டல். ஸோ டயாபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஃபேட்டி லிவரை பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் வரும்? யாருக்கெல்லாம் அன்கண்ட்ரோல் டயாபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன், இதெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் ஃபேட்டி லிவர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப அவங்களுடைய சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹைட் ஃபார் வெயிட் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா தான் அந்த ஃபேட்டி லிவரை நார்மல்சிக்கு கொண்டு வர முடியும். ஸோ எதை வச்சு ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்?
இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அப்பர் அப்டமன் பெயின், ஒரு மைல்டு வேக் அப்பர் அப்டமன் பெயின் இருக்கலாம், ஒரு டயர்ட்னஸ் இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஃபேட்டி லிவருக்கான சில அறிகுறிகள். எந்த அறிகுறியுமே இல்லாம நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். ஏதோ ஒன்றுத்துக்காக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ண போவாங்க, அப்போ அவங்களுக்கு சில பாதிப்புகள் தெரியும், அதை வச்சு ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிப்போம். சில பேர் ஏதோ ஒரு வயிற்று வலிக்காக ஸ்கேன் பண்ண போவாங்க, அப்போ ஃபேட்டி லிவரை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, அப்போ நம்ம ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இந்த ஃபேட்டி லிவரை டயக்னோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபேட்டி லிவரை ஃபர்தரா எப்படி டீல் பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க ஒரு லிவர் டாக்டர் கிட்ட போனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுப்பாரு, கொலஸ்ட்ரால் செக் பண்ணுவாரு, he will check your பிபி, he will check your சுகர். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்கேன் ஒன்று இருக்கு, which is called as ஃபைப்ரோ ஸ்கேன். அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் என்ன பண்ணுன்னா, உங்க லிவர்ல எந்த அளவுக்கு ஃபைப்ரோசிஸ், அதாவது இந்த ஃபேட்டால எந்த அளவுக்கு லிவர் டேமேஜ் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்கும். அது சில ஸ்டேஜ்களை கொடுக்கும். அந்த ஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான மருந்துகளை நம்ம மருத்துவர்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லிவர் டாக்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் a special test which is called as ஃபைப்ரோ ஸ்கேன் for the fatty liver. இப்போ ரொம்ப நவீன காலத்துல இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் வந்திருக்கு, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேட்டி லிவர் வந்துடுச்சு, நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த ஃபேட்டி லிவரை? இந்த ஃபேட்டி லிவரை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெடிக்கல் அண்ட் நான் மெடிக்கல் ரெண்டு வகையா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதாவது மருந்துகள் மூலியமாகவும் மருந்துகள் இல்லாம உடற்பயிற்சிகள் செய்யறது, உணவு கட்டுப்பாடா இருக்கிறது, இதுல நம்ம சரி பண்ணலாம். எப்படி? உடல் பயிற்சினா ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது ரன்னிங், ஸ்விம்மிங், ஜாகிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ் 30 to 45 minutes பர் டே, 5 days a week, அதாவது வாரத்துக்கு 5 நாள் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம், புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், இது பண்ணா கூட உடல் நல்ல கெப்பாசிட்டியா இருக்கும், ஃபேட்டி லிவரும் குறையும். உணவுல என்னென்ன உணவுகள் நம்ம உட்கொள்ளணும், இது வந்து எல்லாருக்கும் இருக்க டவுட். சார் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, நான் என்ன சார் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது? ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடக்கூடாதுன்னா, உங்களுக்கு ஆல்கஹால் பழக்கம் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ண முடியலன்னா குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மோக் பழக்கம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஹைட் ஃபார் வெயிட் மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பேசிக். இது இல்லாம உடற்பயிற்சி, அது இல்லாம இப்ப என்ன சாப்பிடணும்னு கேட்டோம்னா, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை வகைகள். கீரை வகை நிறைய எடுத்துக்கணும். அதுல என்னன்னா நைட்ரேட்ஸ் அண்ட் பாலிஃபினால்ஸ், அது வந்து நிறைய இருக்குது. அதை வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம், வேக வச்சு, ரொம்ப வேக வைக்காம ஒரு மிதமான சூட்ல அதை வேக வச்சு அதை நம்ம உட்கொண்டோம்னா அந்த நைட்ரேட்ஸ் அண்ட் பாலிஃபினால்ஸ் நம்ம லிவர்க்குள்ள போயிட்டு it acts as an antioxidant and it prevents the liver injury. அந்த லிவர்ல இருக்க ஃபேட்டை அருமையா அது கரைச்சிடும். ஸோ இது ஒரு வகை. வெஜிடபிள்ஸ்ல ப்ரொக்கோலி, சுண்டல், பீஸ், இதெல்லாம் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இதுக்கும் ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்ரூட்ஸ், நான் என்ன பழம் சார் சாப்பிட்றது, இது நிறைய பேரோட டவுட். ஆப்பிள் சாப்பிடலாம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த வகைகள் சாப்பிடலாம். கிரேப்ஸ், இப்போ ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ரிவெட்ரால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து த ஸ்கின் ஆஃப் த ரெட் கிரேப்ஸ், அதாவது ரெட் கிரேப்ஸோடைய தோல்ல இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா லிவர்ல போய் டேமேஜ் ஆன செல்லை சரிப்படுத்துது, லிவர்ல இருக்க ஃபேட்டை கரைக்குது. ஸோ ரெட் கிரேப்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நீங்க உணவுல சேர்த்துக்கலாம். இது இல்லாம நட்ஸ், பாதாம், பிஸ்தா, ஆல்மண்ட், மெயினா வால்நட் வந்து நிறைய சாப்பிட சொல்றாங்க. நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில இருக்கிற மஞ்சள், அந்த மஞ்சளுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு. மஞ்சள்ல குர்குமின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் வந்து லிவருக்கு வந்து அவ்வளோ சக்தியை கொடுக்குது. லிவர்ல இருக்க கொழுப்பை அருமையா கரைக்குது, லிவர் இன்ஜூரியை தடுக்குது, லிவரை வளர வைக்குது. கார்லிக், அதாவது பூண்டு, இதுல வந்து யூகேல வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 600 மில்லிகிராம் அந்த பூண்டு பவுடரை கலந்து ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்து யார் வந்து அந்த பூண்டு பவுடரை சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் அழகா கரைஞ்சு போயிடும். ஸோ பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். அதுல இருக்க பாலிஃபினால்ஸ் அவ்வளோ அருமையா லிவர் கொழுப்பை கரைக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை, வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடலாம். தண்ணி, உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆனாலே ஃபேட் உடம்புல சேர்ந்து போயிடும். அப்போ ஒரு நாளுக்கு 3 to 4 லிட்டர்
சுட வச்ச வார்ம் வாட்டரை அருந்தெடுத்தால கொழுப்பு அழகா கரையும். இது நம்ம ஃபேட்டி லிவருக்காக செய்யலாம். நான் வெஜிடேரியன்ல என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டோம்னா, எக் ஒயிட், முட்டையில இருக்க வெள்ளைக்கரு, மஞ்சள் கருவுல கொழுப்பு கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப மஞ்சள் கரு சாப்பிட வேண்டாம், வெள்ளைக்கரு சாப்பிடணும். அதே மாதிரி மீன்ல ஸ்மால் ஃபிஷஸ், சால்மன், அந்த மாதிரி ஸ்மால் மீன்ஸ், அந்த மத்தி மீன், இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, லிவர்ல இருக்க கொழுப்பையும் கரைக்கும். ஆயிஸ்டர்ஸ் சாப்பிடலாம், இதுவுமே நல்லது. மீட் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு விவாதமே நடக்கும். சிக்கன் சாப்பிடலாம், அதாவது அந்த தோலை நீக்கிட்டு அந்த உள்ள இருக்க சத பகுதியை மட்டும் சாப்பிட்டா அதனால ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா மேல இருக்க அந்த தோல் பகுதியில் தான் நிறைய கொழுப்பு நிறைய படிஞ்சு போயிருக்குது. உள்ள இருக்க அந்த பியூர் மீட்ல அந்த அளவுக்கு கொழுப்பு கிடையாது. ஸோ அப்ப அதை சாப்பிடலாம். ஆர்கன்ஸ் அதாவது சிக்கனா இருந்தாலும் சரி, மட்டன், ஆர்கன்ஸ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது கொழுப்பு கண்டென்ட் ஜாஸ்தி, ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி. ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ்க்கு அது ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி உணவு வகைகளை நீங்க உட்கொள்ளலாம். காஃபி, டீ சாப்பிடலாமா சார்? இது ஒரு பேசிக் டீ. காஃபி சாப்பிடலாம். காஃபில கஃபீன்ன்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. காஃபி சாப்பிட்றவங்க அந்த கஃபீன் கண்டென்ட் போய் லிவர்ல ஃபேட்டை குறைக்கிறதாகவும் லிவரை வளர வைக்கிறதாகவும் சில முடிவுகள் சொல்லுது. ஸோ யூ கேன் டேக் காஃபி. கிரீன் டீ இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ காஃபி, கிரீன் டீ, சூப்ஸ், இது மாதிரி ஜூசஸ், இதெல்லாம் நிறைய சாப்பிடலாம். இதெல்லாம் உடலுக்கு நல்லது. ஸோ இப்போ நம்மளுடைய உணவு பழக்கங்களை பார்த்துட்டோம். அதே மாதிரி எக்ஸசைஸும் பார்த்தோம். 30 to 45 minutes ஏரோபிக் எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்க ஃபேட் அழகா குறையும்ன்றத பார்த்துட்டோம். ஸோ தீஸ் ஆர் தி non-pharmacological methods of treating a fatty liver patient. இந்த மாதிரி அவங்க 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் செஞ்சாங்கன்னா அழகா உடலும் குறையும், உடல்ல இருக்க வெயிட்டும் குறையும், பாடி வெயிட்டும் குறையும், லிவர் ஃபேட்டும் நல்லா குறையும். அதாவது ஒரு மனுஷனுக்கு 5% ஆஃப் தி பாடி வெயிட் குறைஞ்சதுன்னா அவர் லிவர்ல இருக்க ஃபேட் கரையும். 7 to 10% ஆஃப் த பாடி வெயிட் அவர் குறைச்சாருன்னா அந்த லிவர்ல இருக்க இன்ஃப்ளமேஷன், அதாவது லிவர்ல இருக்க பாதிப்பு அருமையா குறையும்னு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ ஒருத்தர் 100 kg இருக்கிறாருன்னா 5 kg குறைஞ்சாருன்னா லிவர்ல இருக்க கொழுப்பு கரைய ஆரம்பிச்சு. 10 கிலோ குறைஞ்சாருன்னா அவர் லிவர்ல இருக்க பிரச்சனை டோட்டலாவே சரியாயிடும். ஸோ 10% ஆஃப் த பாடி வெயிட் ரிடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நான் முன்னாடியே சொன்னேன், ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். எப்பயுமே அந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் இஸ் தி கோல்டன் ஸ்டேஜ் ஃபார் எனி லிவர் டிசீஸ் பிகாஸ் இட் இஸ் ரிவர்சிபிள். அதாவது ஒருத்தவருக்கு லிவர்ல ஃபேட் இருக்குது, ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிச்சாங்கனாலே அவருக்கு லிவர்ல ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான வைத்தியத்தை நம்ம செஞ்சோம்னா லிவர் ஃபேட்டு அழகா கரையும், லிவருக்கு எந்த பாதிப்பும் வராது, லிவர் நார்மல் ஆயிடும். அதுவே ஃபேட்டி லிவர்னு தெரிஞ்சோம் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு 5 to 7 years பீரியட்ல இட் வில் கோ இன் ஃபார் சிரோசிஸ். அதெல்லாம் அந்த சிரோசிஸ் போயிடுச்சுன்னா இட் won't come back to normalcy. அது நார்மல் ஆகாது பிகாஸ் இட் இஸ் irreversible stage. பட் ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் இஸ் 100% ரிவர்சிபிள் ஸ்டேஜ். ஃபேட்டி லிவரை பத்தி ஒருத்தவர் கவலைப்படவே தேவையில்லை. ஒருத்தர் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அவர் வருத்தப்படவே தேவையில்லை. ஸ்மோக் பண்றீங்களா, ஸ்டாப் பண்ணுங்க. ஆல்கஹால் பண்றீங்களா, ஸ்டாப் பண்ணுங்க. ஒபீஸா இருக்கீங்களா, பாடி வெயிட் 5 to 10% ஆஃப் யர் பாடி வெயிட்டை குறைங்க. இப்போ நான் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. 30 minutes எக்ஸசைஸ் 5 days a week பண்ணீங்கன்னா அழகா உங்க ஃபேட்டி லிவர் குறைஞ்சிடும், நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. அதே சமயத்துல மெடிசன்ஸும் இருக்குது. ஃபேட்டி சார் இது ஒரு டவுட் சார், ஃபேட்டி லிவர் இருக்கு சார், மெடிசன்ஸ் ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸும் இப்போ நல்ல மெடிசன்ஸ்லாம் ஃபேட்டி லிவருக்கு வந்துடுச்சு. கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்ஸ், ஸ்டாட்டின்ஸ் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கும், உடம்புக்கும் குறைக்கும், லிவர்ல இருக்க கொலஸ்ட்ராலும் குறைக்கும். அதே சமயத்துல இருதயத்துக்கும் அது நல்லது. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய மருந்துகள் லிவர்ல இருக்க ஃபேட்டு, ஃபைப்ரோசிஸ் அதை குறைக்கிறதுக்காகவே நிறைய மருந்துகள்லாம் வந்துடுச்சு. அதெல்லாம் ரொம்ப அருமையா வேலை செய்யுது. இப்ப வர அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபைப்ரோசிஸே ரிவர்ஸ் பண்ற மாதிரி மருந்துகள்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த மருந்துகளையும் நீங்க மருத்துவர்கிட்ட காட்டி அதை உட்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஃபேட்டி லிவரை பத்தி யூ நீட் நாட் ஒரி அபவுட் ஃபேட்டி லிவர். ஏன்னா
fatty liver is 100% reversible and it is the golden stage of any liver disease. That is what I want to say. Now conclude பண்றதுக்கு, to conclude, fatty liver is one of the most commonest liver disease which we see in India. Around 30 to 40% of our people, around 40 million people in India are affected by fatty liver. But it is a simple disease. If you control your sugar, if you control your BP, if you control your cholesterol, உங்களோட sugar, BP, cholesterol control பண்ணி வச்சுக்கிட்டு உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டியை நீங்க குறைச்சிங்கன்னா, உடல் பருமனை நீங்க குறைச்சிங்கன்னா, ஹைட் ஃபார் வெயிட் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபேட்டி லிவரை தாராளமா நார்மல் ஆக்கிடலாம். இப்போ நான் சொன்ன டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுங்க, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதை பண்ணீங்கன்னா ஃபேட்டி லிவர் நார்மலாக குறைஞ்சிடும். இன்னொரு சந்தேகம் எல்லாரும் கேட்குறாங்க, சார் நான் வந்து குண்டா இருக்கிறேன், எனக்கு ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க, ஒல்லியா என் ஃப்ரெண்ட் இருக்காரு அவருக்கும் ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க, இது என்ன சார் அப்படின்னு கேட்டா, நம்ம வெஸ்டர்ன் பாப்புலேஷன் அதாவது வெள்ளைக்காரங்களோட நம்ம டிஃப்ரெண்ட். நம்ம ஊர்ல ஒல்லியா இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு லிவர்ல கொலஸ்ட்ரால் இருக்கு. அது கேட்டா லீன் நேஷ், அதாவது லீன் நேஷ் ஒல்லியா இருப்பாங்க ஆனா அவங்க லிவர்ல கொழுப்பு படிஞ்சு போயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, there is something which is called as metabolic obesity. உடலிலே சில மெட்டபாலிசத்துல சில சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்சால அவர் ஒல்லியா இருந்தாலும் கொழுப்பு ஜாஸ்தியா உற்பத்தி ஆகி அந்த கொழுப்பு அவருடைய லிவர்ல கலந்து போயிருக்குது. ஸோ நான் ஒல்லியா இருக்கேன் எனக்கு ஃபேட்டி லிவரே வராது அப்படின்னு சொல்றதும் தப்பு. ஒரு குண்டா இருக்காரு இவருக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா சில பேருக்கு ஒபீஸா இருந்தாலும் there is something which is called as fit fat. அவங்க ஒபீஸா இருப்பாங்க ஆனா அவங்க ஃபேட் நல்லா ஃபிட்டா இருக்கும், நல்லா டைட்டா இருக்கும், அதுல இருந்து எந்த கெமிக்கல்ஸும் ரிலீஸ் ஆகாது, அதனால அவங்களுக்கு பெருசா லிவர் பிரச்சனை வராது. ஒல்லியா இருப்பாரு ஆனா அவருக்கு கொலஸ்ட்ரால் எக்கச்சக்கமா சேர்ந்து போயிருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் லீன் நேஷ். இப்போ அதை விட வருந்தத்தக்க ஒரு காரியம் என்னன்னா, நம்மளுடைய குழந்தைங்களுக்கே இப்போ பீடியாட்ரிக் ஒபிசிட்டி இஸ் பிகமிங் ஏ பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ பீடியாட்ரிக் ஒபிசிட்டி சின்ன வயசுலயே உடல் பருமன் நிறைய குழந்தைங்களுக்கு. ஏன் நிறைய பேர் வறுத்தது பொரிச்சது ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஒபீஸ் ஆயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபேட்டி லிவரும் வரும். ஸோ அது வந்து அவங்களுடைய லிவரை பாதிக்குது. ஸோ அவங்களுமே குழந்தைங்களுமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். அடல்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய டேக் ஹோம் மெசேஜ். Fatty liver stage is the golden stage for any liver disease. If you find out that your liver has fat, please try to reduce it. You control your sugar, you control your BP, maintain height for weight, reduce your weight, reduce your body weight. If you avoid alcohol, avoid smoking, so you start on non-pharmacological therapy. So you start on non-pharmacological therapy like exercise and diet. And of course, now we have good medicines for fatty liver. So consult your doctor for fatty liver treatment and be healthy and have a healthy liver. Thank you. Jai Hind. Thank you so much, sir, for such a lucid talk. So I'll take up some questions. So sir, the first question is fatty liver hereditary? No, fatty liver is not hereditary. Fatty liver runs in families which do not run. அதாவது those people who don't exercise, they will have fatty liver, to be simple. So யார் வந்து உழைக்கலையோ, உடல் உழைப்பு பண்ணலையோ, எக்ஸசைஸ் பண்ணலையோ, டயட் மெயின்டைன் பண்ணலையோ அவங்களுக்கு தான் ஃபேட்டி லிவர் வரும். ஹெரிடிட்டரி வந்து இருக்குது ஆனா percentage is very very low, 99.5%. It is because our own fault. Like we are not exercising and we are taking more foods, unnecessary junk foods. That is the main cause for fatty liver. The next question is how much amount of alcohol consumption is okay for a fatty liver patient? ஒரு அருமையான கேள்வி கேட்டாரு. அதாவது எவ்வளோ ஆல்கஹால் ஒரு மனிதர் சாப்பிட்டா அவருக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஆல்கஹால் இஸ் dangerous for liver. Alcohol is very dangerous for liver. So if you take one drink per month, you won't get fatty liver. If you take more than one drink per month,
you have high chance of developing fatty liver. So please avoid alcohol. If not possible, reduce it to the maximum. Okay. So next question is, can smoking trigger fatty liver? Smoking is one of the triggering factors for fatty liver because it is combined with alcohol. It produces more of oxidative stress in the liver. So it will cause fatty liver. So you have to stop smoking. You have to stop alcohol. Right. So next question is, what should be the diet for a lean fatty liver patient? Lean, a very good question. For a lean fat or lean NASH, the person can follow a diet which is called as Mediterranean diet. This Mediterranean diet is recommended for fatty liver. So what is Mediterranean diet? Mediterranean diet is a diet which has a lot of antioxidants and a diet which has complex carbohydrates and good fat. All these things put together is called as Mediterranean fat. So what are the food? நான் இப்போ என்னென்ன ஃபுட்டு சொன்னனோ அது எல்லாத்தையும் அப்படியே கலந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் மெடிட்ரேனியன் ஃபுட். அந்த மெடிட்ரேனியன் ஃபுட்டு சாப்பிட்டா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகும், ஃபேட் கம்மியாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த கம்பைன்டு ஃபுட் இஸ் கால்ட் அஸ் மெடிட்ரேனியன் ஃபுட். அதை சாப்பிட்டோம்னா ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக குறைஞ்சிடும். இட் வில் பிகம் நார்மல். So next question is fatty liver and COVID-19 are interrelated? COVID-19 and fatty liver is also interrelated in a sense. Why? Because we were in lockdown phase. So during the lockdown phase, the physical activities was reduced to a large extent because we don't have space to walk. So all those aerobic exercises, it was difficult to carry out. Walking, jogging, swimming, all those things were difficult. Of course, we have our terrace where we can go and walk. So because of loss of physical activity, and since we are in the home, we tend to take a lot of foods, which is more than our needed, and we tend to take also junk foods. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நிறைய உணவுகளை உட்கொண்டோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, ஜாகிங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கல. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபேட்டி லிவர் வந்து நிறைய ஆயிடுச்சு. ஃபேட்டி லிவர் நிறைய ஆயிடுச்சுன்றதை விட we developed obesity. Because of the obesity, the fatty liver is also increased. So now we are in comparatively in a better situation. Now we can carry out all those physical activity and we can try to reduce our body weight and we can control the fatty liver. The next question is, what is the ideal replacement for sugar for a fatty liver patient? இது ஒரு நல்ல கேள்வி. Actually, the sugar is also a bit dangerous to the liver apart from the fat, because once we take the sugar, it becomes glucose. The glucose gets stored in the liver and it is used for so many functions in the entire human body. But if you have excess of sugar, that excess of sugar gets converted into fat, and that fat gets deposited in the liver, causing fatty liver. So apart from the sugar, we have to reduce the sugar and what we call as a complex carbohydrate. If you use simple carbohydrate, refined sugars ஆகும்போது சக்கரை, பிளைன் சக்கரை சாப்பிடும்போது அது வந்து சிம்பிள் சுகர், அது அப்படியே உடம்புல போய் மெட்டபாலிசம் ஆகி ஃபேட்டாக சேஞ்ச் ஆகி ஃபேட்டி லிவர் ஆகும். அதுக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது பழம், காய்கறிகள், அதை கடிச்சு மென்று சியூ பண்ணி சாப்பிடும்போது சுகர் மட்டும் இல்லாமல் ஃபைபரும் நம்ம உடம்புல போகும். நம்ம உடம்புல ஃபைபர் போகும்போது அதுவே ஒரு மருந்தா மாதிரி லிவர்ல இருக்க கொழுப்பை கரைக்குது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம், இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, the fiber is useful to reduce your sugar, BP, cholesterol and all those things. It is also useful for some neurological problems. So the fiber ku vandu ekachakka uses irukku. So you can take all those fresh fruits and vegetables. The next question is belly fat related to fatty liver? How can I reduce it? Yes, belly fat is one of the cause of fatty liver because it is one of the component of metabolic syndrome. Metabolic syndrome அப்படின்னு ஒரு disease entity இது ஒன்று இருக்குது. இந்த metabolic syndromeனா என்னன்னு கேட்டோம்னா, ஒரு 4-5 diseases combined, it is called as metabolic syndrome. The first is obesity. Obesity, when the waist circumference is more than 1 or 2 centimeters for a male
or 88 centimeter for a female, then it becomes obesity. But for an Asian, even this cutoff is little bit increased. So our cutoff is even more stringent. So அந்த மாதிரி நம்மளுடைய இடுப்பு அளவு waist circumference அதிகமாகும் பார்த்து இடுப்புல வந்து கொழுப்பு வந்து ஜாஸ்தி ஆயிடும். அந்த கொழுப்பு வந்து எங்க போய் படியுதுன்னு கேட்டோம்னா நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் படிக்கிற இடம் வந்து லிவர். லிவர்ல கொழுப்பு படிஞ்சு லிவர் வீங்கி போயிடும். அது மட்டும் இல்லாம ஈவன் தட் ஃபேட் கோஸ் டு தி ஹார்ட், இட் கோஸ் டு தி பெரிஃபரல் ஆர்டரிஸ், it goes and deposits in the kidney, it goes and deposits in the liver. So the waist fat is one of the most important determinants for fatty liver. So we have to do exercise and try to reduce our waist fat. Okay. So we'll take one last question. So the question is, I have grade 2 fatty liver. Can I consume non-veg food? Very good question. You have grade 2 fatty liver. So you are in the second stage and you have not gone to the severe fatty liver, but still you are not mild. So you can consume non-veg food, that's no problem, but the quantity of the non-veg food which you take and the type of non-veg food which you take is the most important. As I have already told, you can take egg white, which has a lot of protein and albumin. It is good for the liver. You can take the lean meat of chicken which without the skin, because the skin contains a lot of fat. Mutton, even you can take the lean meat of the mutton, not the organs. The organs of both chicken and mutton, they have a lot of fat in it. So you have to avoid. Non-veg சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஃபேட்டி லிவர் இருக்குது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. சாப்பிடலாம், ஆனால் என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும்ன்றது தான் இப்போ மேட்ரு. அதாவது எக் ஒயிட், எக் மேல இருக்க ஒயிட் சாப்பிடலாம், அதுல புரோட்டீன் நிறைய இருக்கு, ஆல்புமின் நிறைய இருக்கு. யோக் சாப்பிடாதீங்க, அதுல ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி. சிக்கன் சாப்பிடலாம், மேல இருக்க தோலை சாப்பிடாதீங்க, அதுல ஃபேட் ஜாஸ்தி. அந்த லீன் மீட், அந்த மீட் இருக்கிறது அது சாப்பிடலாம். ஆர்கன்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க, ஆர்கன்ஸ்ல ஃபேட் ஜாஸ்தி. மட்டன், பீஃப் இதெல்லாம் வேண்டாம். மற்றபடி கொஞ்சமா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, சாப்பிடலாம். There's nothing like that. You should not take non-veg. You have to take this less and you have to take what is needed. Right. Thank you so much, sir, for addressing all possible queries and for such an interactive and thoughtful session. I'm sure after this session, patients of fatty liver and their caregivers would be helpful. This session would be very helpful for them. And I would also like to thank the participants for joining us. And to stay updated more on liver health, fatty liver, NASH, NAFLD, do like and follow our page NASH 24/7. Thank you so much, sir, once again for joining and for your wonderful session, sir. Thank you. Thank you all. Thank you. Thank you.